ஃபைனலாக வாணியாறு டேமுக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த டேமு. இந்த மலையிலேருந்து பார்க்கல எத்தனை மீன் தான் பிடிக்கிறாங்க சொல்லிட்டு பாருக்காக பாம்புக்கு வந்துருக்கு. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பொம்முடி பக்கத்தில் ஆனைமடு அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் டேம் இருக்குது. அதை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஆன் த வே இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். போகும்போதே இங்கே ஒரு சின்னதாக ஒரு இருக்குது. இதிலே இவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். ரோடு ரொம்ப சின்னதாக இருக்குது. அங்கே ஒரு பாட்டி போயிட்டு இருக்காங்க. அது மேலே விட்டு ஏற்ற போகிறோம். நாய்க்குட்டிலாம் ஓடுது. எத்தனை மரம் இருக்கு. ரொம்ப இருட்டாக இருக்குது. ஏரியா நல்லா இருக்கு. ஆனால் ஏக்கா சூப்பராக 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 இந்த காட்டுக்குள்ள நடந்தா அருமையாக இருக்கும். பயங்கர ஃபாரஸ்ட்குள்ள போகிற மாதிரி இருக்கு. ஃபுல்லாக பச்சையாக இருக்குது. பச்சை பச்சை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஃபால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டை ஒட்டியே இருக்குது. ஜஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாலே போதும், அந்த வாட்டர் ஸ்பாட் நமக்கு வந்து கிடச்சிரும். பட் ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம வந்துட்டு இப்போ வந்து ரோட் சைடு போகாமல் ஃபாரஸ்ட் சைடுக்குள்ளேருந்து போக போகிறோம். செம்மையாக இருக்கா இடம் இங்கேருந்து பார்க்க. இப்போ நம்ம வாட்டர் ஃபால்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கோம். அந்த அருவி கொட்டுற இடத்துக்கும் பக்கத்தில் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இதே வழியிலே நடந்து போனோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிடச்சிரும். பட் நம்ம இந்த வழியில் போக போகிறது இல்லை. ஒரு த்ரில்லிங் அட்வென்ச்சரான எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம வந்துட்டு ஃபாரஸ்ட் வழியில் பூந்து போக போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஃபால்ஸ் கிட்டே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே கூட ஸ்ட்ரெயிட்டாக கூட நீங்கள் ஃபால்ஸ்க்கு போகலாம். பட் இங்கே லொக்கேஷன் நல்லா இருந்தனால நம்ம வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனைமடு ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறோம். இந்த வழியாக போனால் ஃபால்ஸுக்கு போகலாம். குறுக்கு பாதை தான், கொஞ்சம் பார்த்து தான் போகணும். லேடிஸு கொஞ்சம் வயசானவங்க போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பாம்பு புத்தலாம் இருக்குது தம்பி, போடலாம். முள்ளெலாம் நிறையா இருக்குது. ரொம்ப பயங்கரமான ஹில்ஸாக இருக்குது. ட்ரெக்கிங் போகணுன்னா ஒரு எக்ஸாக்டான பிளேஸு இதுவாக இருக்கும். எக்ஸாக்ட்னா ஒரு நல்லா த்ரில்லிங்காக அட்வென்ச்சராக இருக்கணும்னா நீங்கள் இந்த ஹில்ஸுக்கு வரலாம். ஒரு நல்ல சில்னஸோடு இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது, சேலத்துக்கு பக்கத்தில் தருமபுரியில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நிறையா பூச்சிங்கெல்லாம் பறக்குது. இது வந்து ஃபால்ஸுக்கு போகிற ரோடு. பெரியவங்க லேடிஸு போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய பூச்சிலாம் வருது, அட்டைப்பூச்சி. முள்ளு எந்த சைடு இருந்து குத்துதுன்னே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. காட்டுக்குள்ளார என்ன இருக்குன்னு தெரில. ஊட்டி, வெள்ளியங்கிரி, கேரளா அந்த மாதிரி போகிறதோட இது கொஞ்சம் அட்வென்ச்சராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது. வெறும் குருவிங்க சத்தமும் பூச்சி சத்தம் மட்டும்தான் இருக்குது. ஃபுல்லாக முள்ளாக இருக்குது. பேண்ட்டில் ஃபுல்லாக ஒரு மாதிரி இது என்ன முள்ளுன்னு எனக்கு தெரியல. எல்லாம் பேண்ட்லலாம் ஒட்டிடுச்சு. உள்ள குத்தில் மேலே அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். இன்னும் என்னென்னா சந்திக்க போகிறேன்னு தெரியல. பயமாக வரையாக இருக்குது. வேறு ஏதோ மிருகம் வந்துடுமோன்னு. எந்த சத்தமுமே இல்லாமல் இருக்குது. இதே வந்துருச்சுன்னா கூட ஓடக்கூட முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப இதாக இருக்குது. சாரி காய்ஸ், அந்த பக்கம் ஒரு பெரிய பாம்பை பார்த்துட்டோம். ஸோ பயந்து தெரிச்சு இந்தாண்ட வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் ரிட்டன். நம்ம ரோட்டு வழியாகவே அந்த ஃபால்ஸுக்கு போகலாம்.
உள்ளார நிறைய குட்டி குட்டி மீன்லாம் இருக்கு. தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. தண்ணிக்கு கீழே இருக்க அந்த பழைய லீஃப்லாம் அப்படியே பார்த்தாலே தெரியுது. ஒண்ணுமே தெரியல. தெரியுது, செம்மையாக தெரியுது. ஓ ஷாலு ஃபுல்லா நினைய போகுது. ஏய் இத ஃபர்ஸ்ட் உள்ள விடணும். இப்படி பாத்துக்கோங்க மீன் பிடிக்கிறானுங்க. பாக்கல எத்தனை மீன் தான் பிடிக்கிறாங்க சொல்லிட்டு. பாருக்காக பாம்புக்கு வந்திருக்காங்க. பாம்புக்கு பிடிச்ச மரக்கா சைனீஸ் மாதிரி. அப்புறம் நான் ஒரு மீன் கூட கிராஸ் ஆகல. ஏய் போப்பா. பிடிச்சிட்டீங்களாடா? நிறைய அழுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம். அங்க மேல அடிக்கும் போது மீன் இருந்தது. உங்களை சரி வாடா போலாம். சாரி கைஸ், மீன் இல்ல. மிஷின் ஃபெயில் பிடிச்சிருக்கோம். மிஷின் ஃபெயில். என்னது தொட்டா சிலிங்கி அப்படின்னா? வாவ், இங்க பாருங்க. வெரி நைஸ். காய்ஸ் பாருங்க, தொட்டவொன்னே சுருங்கிடுது. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ இந்த ஃபால்ஸை நெருங்கி வந்துட்டோம். காய்ஸ் உங்களுக்கு சத்தம் கேட்கும். பாருங்க காய்ஸ், வந்துட்டோம். ஃபால்ஸ் நெருங்கி வந்துட்டோம். ஃபால்ஸோட சத்தம் உங்களுக்கு கேட்கும். வாவ், ஃபண்டாஸ்டிக் பிளேஸ். ரொம்ப கூலிங்காக இருக்குது. கைஸ் பாருங்கள், பின்னாடி ஃபால்ஸ் இருக்குது. அதில் இயற்கையாக அமைஞ்ச ஊஞ்சல் பாருங்கள், அழகாக இருக்குது. நல்லா வெயிட் தாங்குது. நல்லா ஆடுறதுக்கு நல்லா தான் இருக்குது. நம்ம பிளேஸ் அது பாருங்கள். ஹாய் கைஸ், ஃபைனலி பாருங்கள் இங்கே வந்துட்டேன். அப்பா டேம் ஆட் இருக்குதுடா சாமி. ஏய் நல்லா பெரிய டேம் தான்க்கா. வாணியம் ஏதோ போட்டுருக்கு. ஆலியா டேமோட பெருசா இருக்குதுக்கா. வாணி அணை. பரவாயில்ல, ஏதோ ரொம்ப நான் கொஞ்ச நேரம் சுத்துனதுக்கு கீர்த்தியக்கா ஆலியார் தான் பார்க்க முடியல. இதையாவது பாரு. அதான் உளுந்தடிச்சு காலைல வீங்கி போய் கிடந்தது. கால் வீங்கல, உள்ளார அப்படியே இதாகிடுச்சு, சுருக்கிச்சு கால். அவன் ஸ்லோ பண்ணல. ஸ்லோ பண்ணலையா? ஸ்லோ பண்ணி ஜூம் பண்ணா நானே. ஹாய் கைஸ், ஃபைனலாக வாணியாறு டேமுக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த டேமு. இந்த மலையிலேருந்து 2 மலைக்கு நடுவில் தான் இந்த தண்ணி வருது. போகலாம், உள்ளே போகலாம். டேம் பூட்டிருக்குன்னு தான் பேர், பட் உள்ளார ஒரு ஆள் அப்படியே போகலாம். செம்ம சில்னஸாக இருக்குது. இந்த தண்ணி நிற்கிறது 66 அடியில் நிற்கிதான் தண்ணி.
எங்கேப்பா கிரி போகிற வேகாகனா? என்ன சாப்பிட்ற? வாட் இஸ் திஸ்? 90s kids ஃபேவரட் ஃபுட்டு. ஓ, இதுக்கு பேர்? இதுக்கு பேர் புளி ஜூஸ். புளி ஜாம். வெரி நைஸ். எங்களை மாதிரி 2K கிட்ஸ்லாம் தெரியல, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரியல. ஃபண்டாஸ்டிக். வேறு லெவலில் இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது மாதிரி பிளேஸிங் இருக்குன்ட்டு. செம்மையாக தண்ணி வருது. கொஞ்சமாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதுக்கே அவ்வளோ தண்ணி வருது. இந்த ஃபுல்லாக திறந்தா இதுவரையும் வரும் போல இருக்குது.